சாரி கேட்டுட்டேன், நீ ஒண்ணுமே சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை சாரி, ஒரு சிங்கிள் வேர்ட், அது எல்லா பெயினையும் சரி பண்ணிடுமா? கரெக்ட் தான். என்ன கரெக்ட்? பேசுறதெல்லாம் பேசி என்ன அழ வச்சுட்ட. இப்ப மிட் நைட்ல கதவை தட்டி சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல, சும்மா சாரி சொல்லிக்கிட்டு. சரி, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்ன பண்ணா நீ என்ன மன்னிப்ப? வாவ் சாம், இப்பதான் கரெக்டான கேள்வி கேட்டிருக்கான். விட்றாத. எந்த டைம்ல என்ன ஹெல்ப் கேட்டாலும் நீ நோ சொல்லாம ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா சொல்லு, நான் உன்னை மன்னிக்கிறேன். முடியாது. வாட்? முடியாதா? உன்னை நம்பி என்னால அப்படியெல்லாம் வாக்கு தர முடியாது. நீ எல்லார் முன்னாடி ஏதாவது பேசி என்ன டார்ச்சர் பண்ணுவ, வெறுப்பேத்தி விளையாடுவ. உன்னை என்னால நம்ப முடியாது. நீ என்ன மன்னிக்கலன்னா கூட பரவாயில்ல. நான் ஒன்னும் எனக்காக கேட்கல. நம்ம ரெண்டு பேரையும் ரொம்ப லவ் பண்ற, நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக மட்டும்தான் கேக்குறேன். அப்படின்னா ஓகே, நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, தென் ஓகே, குட் நைட். ஏய், சரியான லூசா இருப்பாளா? Oh my god, Black Coffee என்கிட்ட சாரி கேட்டுட்டா. Sam, you're a genius. Black Coffee உன்னை தேடி வந்து உன்கிட்ட சாரி சொல்லி மாட்டிக்கிட்டா. Black Coffee, நீ வாசமா மாட்டிக்கிட்ட. Thank you God, thank you. Black Coffee என்கிட்ட சாரி சொல்லிட்டான். இனிமே என்ன வெறுக்க மாட்டான். Thanks a lot. Sam, let's dance. தங்கச்சி, அக்கா, உன் பக்கத்துல இருக்க பாரு அந்த பச்சை பொடி, அதை எடுத்துக்கூட. இந்த கிரீனா? பச்சைனாலே கிரீன் தாமா, குடு. நீந்தாங்க அக்கா. நீங்க நல்லா பேசினா கூட எனக்கு கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கு. அக்கா, இந்த பூக்கு நான் ரெட் போடவா இல்ல yellow போடவா? ப்ளூ போட்டா கூட நல்லா இருக்கும்ல? உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் போடு. அக்கா, இது நல்லா இருக்குல்ல? என்னடா இது? நான் ஒருத்தன் இந்த வீட்டுல குறுக்கையும் நெடுக்கையும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்பவே என் கண்ணையும் மீறி இவளுக்கு எப்போ ஒண்ணு சேர்ந்த ஆளுகளை தப்பாச்சு, விடக்கூடாது. இதுல கோலம் வேற போறாளுங்க. இந்த கோலத்தை எப்படியாவது அலங்கோலமாக்கணும். ஆக்கற ஓஹோ, கோலம்னா இதுல கோலம் ரங்கோலி பிரமாதமா இருக்குமா? நிஜமாவா மாமா? ஆமாமா, பிரமாதமா இருக்கு. ஆனா
ரெண்டு பேரதையும் கம்பேர் பண்றப்போ ஜெயந்தி சைடை விட உன் பக்கத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது என்ன குறைன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலமா. அது என்ன மாமா, இங்க பாருங்கக்கா, நான் இங்க இந்த கோட்டை நல்லா திக்க போட்டிருக்கேன்ல, அதே மாதிரி இந்த ப்ளூ கலருக்கு ப்ளூ போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பிங்க்குக்கு பிங்க் போட்டீங்கன்னா அப்ப கோலம் சூப்பரா இருக்கும். எப்படி அந்த கலர் காம்பினேஷன் எப்படி செட் ஆகும்? அதெல்லாம் எதுவும் செட் ஆகாது. நான் நல்லா தான் போட்டிருக்கேன். நீதான் அங்க இங்கன்னு கோடெல்லாம் இழுத்து விட்டு கச்சா முச்சான்னு போட்டு வச்சிருக்க. அப்ப எனக்கு கோலம் கூட போட தெரியாதுன்னு சொல்றீங்களா? கல்யாண போட்டி. உனக்கு கோலம் கூட அலங்கோலமா தான் போட தெரியும்னு சொல்ல வர. அமைதி அமைதி. ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? ஆதி ஏதோ தப்பா கோலம் போட்டா நீ கொஞ்சம் அதை சரி பண்ணேமா. மாமா, என் பக்கம் ஒரு தப்பும் இல்ல, அவ பக்கம் தான். பாருங்க அந்த கோடு எப்படி கோணலா போயிருக்குன்னு. என்ன முறைக்கிற? உன்னோட கோட்டெல்லாம் நீ சரி பண்ணு. இதுக்கு மேல என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. நீங்க தான் கோலம் போடுறதுல மாஸ்டர் டிகிரி வாங்கிருக்கீங்கல்ல, நீங்களே இந்த அலங்கோலத்தை கோலமா மாத்திக்கோங்க. ஏய் பாரா, இவ தான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவ பண்ற தப்பெல்லாம் நான் சரி பண்ணணுமா? நான் என்ன இந்த வீட்ல சம்பளம் வாங்குற வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்காளா? நான் இந்த வீட்டு மூத்த மருமக. அதெல்லாம் தெரிஞ்சு மரியாதையா பேசு. கரெக்ட். ச்சே, இனிமே நான் இதுக்கு இந்த கோலமோ அலங்கோலமோ பார்க்கணும். எப்படின்னா போகட்டும். நேத்து ராத்திரி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தப்ப ஏற்பட்ட நெஞ்சு வலி இந்த செகண்ட் டன் இருக்குடா. நாராயணா நாராயணன் தான். அவனை அடிச்சுக்க ஆளே இல்ல. இந்த நாளோட ஆரம்பமே அட்டகாசமா இருக்கேடா. அப்பா, முதல் வேலை கரெக்டா முடிஞ்சது. இப்ப அடுத்ததை பார்ப்போம். May I come in, madam? Jeweler shop bill. சண்முகத்தை வர சொல்லுங்க. Okay, madam. அம்மா, கூப்பிட்டீங்களாமா? என்னது இது? கொடுங்கம்மா. அம்மா, அன்னைக்கு வீட்ல பூஜை நடந்துச்சு இல்லீங்களா? வெள்ளி குங்கும சிமிழ் வாங்க. உன் வீட்ல பூஜைனா ஏன் கம்பெனி பணம் தரணுமா? என் வீட்டுக்காரரு இந்த நிர்வாகத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காரு. அதை நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுவேன், நான் சாகர வரைக்கும். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிசினஸ் நடக்கலன்னா பணம் வராது, பணம் வரலன்னா குடும்பம் நடக்காது. ஆமாமா, இப்போ வீட்ல அவசர தேவைன்னு வந்தா கம்பெனில இருந்து பணம் எடுக்கலாமேமா. அப்படின்னு இந்த கம்பெனி ரூல்ஸ் சொல்லுதா? இந்த கம்பெனில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு தேவை இருக்கு. அது கேட்ல நிக்கிற செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி, ஜிஎம் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற நானா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரும் ஸ்டாஃப் தான். அம்மா, புரியுது. ஆனா நம்ம குடும்பத்துல புரியல. உனக்கு புரியல.
கம்பெனில இருக்கிற யாராவது அவங்க அவசர தேவைக்கு கம்பெனி பணத்தை எடுத்தா அவங்க என்ன செய்யணும்னு தெரியுமா? தெரியுமா? 48 மணி நேரத்துல அவங்க கம்பெனில எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் கம்பெனி அவங்கள வேலைக்கு கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன். சரி, எப்ப பணத்தை திருப்பி தர போற? அம்மா, என்ன? உனக்கு 48 மணி நேரம் டைம் இருக்கு. பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருந்து போன் வர வரைக்கும் நீங்க வராது. அம்மா, கிளம்பு. அண்ணம்மா, பெரியப்பா அவனுக்கு என்ன? அவராலேயே தடுக்க முடியாத ஒரு தப்ப அவரே செய்ய வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக அவரை மன்னிச்சிடலாமே. வீட்ல நடக்கிற தப்புக்கு அவனோட அம்மாவா நான் 1000 தடவை கூட அவனை மன்னிக்கலாம். ஆனா இது பிசினஸ். ஒரு முதலாளியா என்னால் அவனை மன்னிக்கவே முடியாது. அண்ணம்மா, நான் என்ன சொல்ல வரேன்? மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா இந்த கம்பெனில இருக்கிற எல்லாரும் சம்பளம் வரும் நம்புறாங்க. அவங்க குடும்பமும் நம்பிக்கிட்டு இருக்கு. உன் ஒத்த குடும்பத்தோட நல்லதை நினைச்சு மொத்த குடும்பத்தையும் பட்டினி போட முடியாது. நீங்க சொல்றது புரியுது அண்ணம்மா. புரிஞ்சுதுன்னா இனிமே உன் தனிப்பட்ட விருப்பத்துக்காக எதையும் கம்பெனில இருந்து எடுக்க கூடாதுங்கிற முடிவெடு. நல்ல முதலாளி ஒரு நல்ல தலைவனுக்கு சமம். அதை உணர்ந்து நடந்துக்கோ. போய் வேலையை பாரு. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணி பார்வையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ? பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா? கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணி பார்வையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ? வெண்ணிலவும் பொன்னின் நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும்? பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் கூமுதமும். கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும். விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் அணங்கிவள் பிறப்பெதுதான். வாவ் வாவ், சூப்பரா பண்ண சாம். தேங்க் யூ சாம். அமெரிக்கால இருந்துட்டு இந்த பாட்டை எவ்வளவு பிரமாதமா பாடுறியே. ஆமா, எனக்கும் அதே டவுட் தான். நீங்க அமெரிக்கால இருந்து வந்தீங்களா இல்ல பக்கத்து ஊர் ஆரணியில இருந்து வந்தீங்களா? சூப்பரா பாடி அசத்திட்டீங்க. நான் பாடினதுக்கே இப்படி சொன்னா எப்படி? எங்க அப்பா என்னை விட சூப்பரா பாடுவாரு. அதை விட எங்க அம்மா பிரமாதமா பாடுவாங்க. சான்ஸே இல்ல. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரம்
பவழமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த ஆதாரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லின புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் என்னை விட மறந்தால் எதற்கோ பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருதுகள் படைத்திடும் தரங்கமும் அவள் அல்லவா. சாம், தப்பு தப்பு. தரங்கமும் இல்ல, அரங்கமும். இப்ப அப்பா பாரு. விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ்தல் கூடுமோ. சூப்பர் டாட். இந்த பாட்டை உங்க டாடி மூச்சு விடாம முழுசா பாடுவாரு. எஸ், இந்த பாட்டை தப்பு இல்லாம கரெக்டா பாடி உன் அம்மா மனசுல இடம் பிடிச்ச இல்லையா கல்யாணி? நீங்க பாட்டை கரெக்ட் பண்ணி பாடல, அம்மாவை கரெக்ட் பண்றதுக்குனே நீங்க பாடி இருக்கீங்க. ஏன் டாடி கஷ்டப்பட்டு மூச்சு விடாம பாடிருக்கீங்க? ஒருவேளை அம்மா உங்களுக்கு கிடைக்காம போயிருந்தா? மூச்சு விட்டுருப்பேன். ஹலோ, போதும் போதும், நிறுத்திக்கலாம். எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு போய் ட்ரைனிங் எடுத்தாவது ஒரு டிவி ப்ரோக்ராம்ல பாடிட்டா போதும். எங்க பெரிய அண்ணி குரல் பி சுசிலாமா குரல் மாதிரியே இருக்கும். அவங்கள அப்பப்ப பாட வச்சு எங்க அப்பா ரசிச்சு கேட்பாரு. அவரும் இந்த பாவியால அடடா, நான் ஜாலியா ஆரம்பிச்சா நீ சோகமா முடிக்கிறிய. டாடி கம் ஆன். குத்து சாங் ஒன்னு ரெடியா இருக்கு. I'm coming. டாடி கிரிஷ். Sorry. அண்ணி, என்னாச்சு அண்ணி? சாம் என்னாச்சு? சாம் என்னாச்சு? ஏன் அழுவுற? நோடி, அன்னைக்கு பார்ட்டியில பிக் ஃபைட். நல்ல வேளை நீ வரல. திடீர்னு என் மாமியார் வந்துட்டாங்க. அன்னைக்கு அப்படியே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ணி அழுறாங்க. ஏ, 1 நிமிட், நான் கூப்பிடுறேன். என்னடி, என்னாச்சு? எனக்கு என்னமா தெரியும்? சந்திரு அண்ணா பாட்டு பாடினா அண்ணியும் பாடினாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா பத்தி பேசினதும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ லூசு, அவளுக்கு அவ வீட்டு ஞாபகம் வந்திருக்கும். எங்க சாம்? மேல வாணி.
ஏய் சந்துரு, பத்மா, தள்ளு. இப்ப பாரு, என் மருமக கண்ணீரை ஆட்டோமேட்டிக்கா எப்படி நிறுத்துறேன்னு பாரு. ஏய் நித்யா, நான் தாண்டி ஜெயந்தி பேசுறேன். 1 நிமிட். இந்த அம்மா யூ மம்மி ஆன்லைன். வாங்கி பேசுமா.